நீங்கள் இப்போ இந்த மெஷின் வாங்கினதுக்கப்புறம் இப்போ இது ஓட்டுறதுனால உங்களுக்கு மகசூல் ஏதாவது வித்தியாசம் தெரியுதுங்களா? அதாவது உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? இதில் எனக்கு ஈல்டு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு அந்த மாதிரி அது தான் அனுபவத்தை சொல்ல முடியுங்களா? ஆனால் கண்டிப்பாக இருக்குண்ணா. வாங்கினதுல இது உங்களுக்கு திருப்திகரங்களா? இது இப்போ எடுத்ததுலேருந்து உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சா? இல்லை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக சிரமம்னு ஒன்றும் இல்லைங்கண்ணா. அப்புறம் சேம் அதே மாதிரி சிரமம்னு இது வரைக்கும் எதுவும் வந்தது இல்லைங்கண்ணா. ப்ராஃபிட் தான், இது எடுத்ததுனால ப்ராஃபிட் தான். மற்றபடி லாஸ்ட்டெல்லாம் கிடையாது. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது நம்ம ஒரு எருது வாங்கி நமக்கு மேவ் போட்டு அது மெயின்டைன் பண்ணுறோன்னா, ஸோ அதை விட இது கம்மியான காஸ்ட்டு தானே. அது என்னென்னா, அது எருதுன்னா இப்போது வேலையில்லாத டைமில் நம்ம வந்து அதை வேலையில்லாத டைம்ன்ட்டு மாரி இல்லை, டெய்லியும் அது மேய்க்கணும். அதுக்கான செலவு, தீவன செலவு, தண்ணி அதுக்குள்ளே இருக்குது. இப்போ மிஷின் அப்படி இல்லையே. நம்ம எப்போ வேலை செய்கிறோமோ அப்போ மட்டும் நம்ம அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதும். மற்ற டைமு அது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஒரு 4 அடி ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஸோ அந்த ஸ்பேஸில் கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிஷின் வந்து எவ்வளவு ஏக்கரா தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு மினிமம் எவ்வளோ ஏக்கரா இருந்தால் இந்த மிஷினுடைய பயன்பாடு நீங்கள் மேக்ஸிமம் எடுக்கணும்? ஆனால் எங்களுது 1 ஏக்கர் தானா. நான் 1 ஏக்கர் வச்சுருக்கேன். எனக்கு இது சரியாக இருக்குது. அதிகபட்சமாக தாராளமாக 10 ஏக்கர் வச்சுருந்தாலும் கூட ஒரு ஆள் வாங்கலாம். கண்டிப்பாக வாங்கினேண்ணா. ஏன்னா நமக்கு ஒரு மாதங்கும்போது கண்டினியூஸாக ஒரு கவர் பண்ணலாம். இப்போ ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் கவர் பண்ணுறேன்னா 10 நாளைக்கு 10 ஏக்கர் கவர் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன 10 ஏக்கரா வரைக்கும் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த மிஷின் வச்சு, இந்த ஒரு மிஷின் வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்கண்ணா. யூஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ 10 ஏக்கரானா இப்போ ஒருத்தர் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அல்லது வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் மிஷின் ஓட்ட வேண்டியிருக்கும்? ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ஓட்டினா வேலை முடிஞ்சு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஓட்டிக்கலாம். ஆனால் இப்போ மிஷின் இருந்தாலுமே ஆள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுங்களா? ஆனால் அது நம்மளோட டைம் பொறுத்து. நம்ம ஃப்ரீயாக இருந்தோம்னா நம்ம ஓட்டிக்கலாம்ண்ணா. சப்போஸ் நம்ம ஃப்ரீயாக இல்லை, நமக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குன்னா நம்ம ஒரு ஆள் செட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இப்போ இதை வந்து நீங்கள் இன்னொரு புது ஆள் போட்டு அவங்களுக்கு பழக்கி கொடுக்குறது எவ்வளோ ஈஸி? ஆனால் இது பெருசாக ஒரு பழக்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன எப்படின்னு நம்ம பைக் ஓட்டுற மாதிரி தான், எது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஸோ அதை ஓட்டி பழகிக்கலாம், அவ்வளோ வேலை முடிஞ்சு. இப்போ நான் எடுத்தேன்னா ஃபஸ்ட் நாள் கொண்டு வந்தேன். இப்போது நானே எடுத்து இந்த மாதிரி ஃபோனில் கேட்டது, அப்புறம் ஆன் பண்ணி நம்மளே ஓட்டி பழகினா தான். அப்புறம் மறுநாளே நல்லா ஓட்டி பழகிச்சு, அவ்வளோ வேறு எது இல்லைண்ணா. ஓகே. இப்போ நீங்கள் இது மெஷின் வந்து மெஷின் ஒரு மூலதனம் போட்டு எடுக்கிறீங்க இல்லைங்களா? எடுத்து இப்போ நீங்கள் உங்களுக்கு மகசூல் மூலிமா லாபம் கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆள் கூலியில் மிச்சமாகுது. இதெல்லாம் அப்படி எல்லாம் கிடைச்சி மிச்சமாகிற தொகையில் உங்களுக்கு மெஷின் காசு எப்போ திரும்ப வருது? நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு 1 ஏக்கராங்கிறீங்க. ஆமாண்ணா. அது இல்லாமல் வேறு வெள்ளாமை எவ்வளோ பண்ணுறீங்க? மொத்தமாகவே 1 ஏக்கரா வெள்ளாமை. 1 ஏக்கரா வெள்ளாமை. அந்த 1 ஏக்கரா வெள்ளாமையில் உங்களுக்கு மெஷின் காசு எப்போ திரும்ப எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் எப்படி ஒரு 6 மந்த் ஆகும்ண்ணா. 6 மந்த்ஸ் 6 மாதத்தில் உங்களால் எடுத்துட முடியும். கண்டிப்பாக 6 மந்த். சொல்கிறது வாடகை வருமானத்தையும் சேர்த்து? வாடகை வருமானம் எல்லாம் சேர்த்து தான். எல்லாமே சேர்த்து தான். ஏக்கரா வச்சிருக்கிறவங்க வாடகை வருமானம் ப்ளஸ் அவங்க சொந்த. கண்டிப்பாக 6 மாதத்தில் மிஷின் கண்டிப்பாக 6 மந்த் ஆகும்ண்ணா எடுக்க முடியும். இப்போ அப்போ நீங்கள் வாடகைக்கு எல்லாமே ஓட்டும் பொழுது மிஷின் எத்தனை இப்போ இது நாள் வரைக்கும் வந்த தேய்மானத்தை வச்சு இன்னும் எவ்வளோ நாள் உழைக்கும்னு நீங்கள் ஒரு அனுமானம் சொல்கிறீங்க? ஒரு மிஷின் வந்து நீங்கள் வாங்கினதுலேருந்து எத்தனை வருஷம் நிலைக்கும்னு நீங்கள் ஒரு அனுமானம்? ஆனால் எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் கண்டிப்பாக ஓட்டலாம் ஒரு மிஷின். ஆட்டோ பிரிண்டோட இது வந்து கண்டிப்பாக நம்பிக்கைத்தன்மை கண்டிப்பாக 5 வருஷம் ஓட்டலாம். ஏன்னா இது வரைக்கும் இப்போ எடுத்துக்கங்க, ஒரு 2017 to 18, 18 to 19, 19 to 20, 20 to 21, இப்போ 4 வருஷம் ஆச்சு. இன்னும் ஓட்டல, தாராளமாக ஓட்டலாங்க. 5 வருஷம் தாராளமாக ஓட்டலாம். இப்போ ஒரு 3 அல்லது 4 ஏக்கரா தோட்டம் வச்சிருக்கவங்க மிஷின் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகேண்ணா. அவங்களுடைய சொந்த பயன்பாடு மூலிமா இப்போ களை எடுத்து இந்த மாதிரி மிஷினுடைய காசை வந்து எத்தனை நாளில் திருப்பி எடுக்க முடியும் நீங்கள்? கண்டிப்பாங்கண்ணா. இப்போ ஒரு 3 ஏக்கரை ஒரு வெள்ளாமை வைக்கிறாங்கண்ணா, ஒரு வாழையோ இல்லை வேறு ஏதோ கருவேப்பிலை அந்த மாதிரி வைக்கிறாங்கண்ணா, எப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு டைம், ஒரு 40 நாளுக்கு ஒரு டைம் களை எடுப்பாங்கண்ணா. சரிங்க. அப்போது 40 நாளுக்கு ஒரு டைம் களை எடுக்கும்போது ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் இருக்கும்போது எப்படி ஒரு 15,000 20,000 கண்டிப்பாக வேணும்ண்ணா களை எடுக்குது. ஏன்னா 3 ஏக்கருக்கு கண்டிப்பாக வேணும் ஒரு டைம். அப்போ இதே ஒரு கிராப்புக்கு வந்து 3 டைம் எடுப்பாங்கண்ணா. அப்போ 3 டைம் எடுக்கும்போது 15,000 போது 45,000 ஆச்சு. அதாவது கிராப்புக்கு அதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 45,000 ஆகுதுங்கண்ணா. இப்போ ஒரு 1 இயர் ஆகும்போது கிட்டத்தட்ட அது 45 into 3. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயரில் தாராளமாக நம்ம மிஷினோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் நமக்கு எல்லாமே எடுத்துடலாம். அதாவது மிஷின் மட்டும் இல்லாமல் நமக்கு என்னென்ன அட்டாச்மெண்ட் வாங்குறோமோ அதோட காஸ்ட் எல்லாமே எடுத்துடலாம். நம்ம எல்லாமே மொத்தமாக எடுத்துடலாம். இப்போ நம்ம வாழையை பற்றி பார்த்துட்டு இருக்கனால வாழைன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 ஏக்கரா வாழை தோப்பு அல்லது 3 ஏக்கரா வாழை தோப்பு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ரிட்டர்னுங்கிறது கண்டிப்பாங்கண்ணா. ஏன்னா நம்ம அதை கலைக்காக செலவு பண்ணுற காசை நம்ம இதில் மிஷினில் போட்டோம்னா தாராளமாக நம்ம சேவிங் தானே. நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும். நமக்கு இதுக்கு செலவு பண்ணுற காசு கம்மி தானே. இப்போ ஒரு 10,000 செலவு பண்ணுற இடத்துல ஒரு 500 செலவு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த அப்போ சேவிங்கிறது பெரிய அமௌண்ட்டாக வருது இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாக. உங்களுக்கு சேவிங்ஸ் தாராளமாக 8,000 மிச்சமாகுது.
ஓகே. இப்போ இது நீங்க இந்த மெஷின் வாங்குற இன்னொரு கஸ்டமர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தகவலா நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஆனால் அது வந்து என்னை பொறுத்தளவுக்கு வாங்கலாம், அதாவது எனக்கு வந்து வாங்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் வாங்கினேன்னா, வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு மிஷினை போய் தாராளமாக பார்த்துட்டு அப்போ வாங்கிக்கலாம்ண்ணா. பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை வாங்கலாமா வேண்டாமான்னு அவங்களுக்கே புரியும். கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா யூஸ்ஃபுல்லாக தான் ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து டெமோ பண்ணும்போது ஸோ அதான் ஃபீல் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன் நான்.